மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாட்டி ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி, ஆனால் தடங்களாய் தான் காரிய வெற்றியாகும். நிம்மதியாக தூக்கி நிம்மதியாக எழுந்திருக்க முடியும். ஃபினான்ஷியலாக கை நிறைய காசு இருக்க போகிறது. ஏற்கனவே ஏழரைச்சனி பாதிப்புல இருக்கிற அந்த மேசராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை சனி மேல விழுது. அதனால இந்த ஏழரைச்சனியால் வரக்கூடிய தாக்கங்கள் முழுவதுமாக இந்த மேசராசிக்காரர்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அற்புதமான ஸ்தானம் என்ன கொடுக்கும்னா வீடு கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி கொடுக்கும், இடம் கொடுக்கும், பணம் கொடுக்கும், பேங்க் பேலன்ஸ் கொடுக்கும். 11 மணிலிருந்து 12:30 வரைக்கும் சரி செவ்வாயோட நேரம். இந்த டயத்துல முருகனுக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணணும். விரயஸ்தானத்துல இருந்து பண விரயத்திலிருந்து குரு தனக்காரங்க, அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் KS. மிக முக்கியமாக இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துடலாம். மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஜோதிட கலாரத்னா ஸ்ரீ மகேஷ் ஐயர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் ஸ்ரீ நங்கநல்லூர் மஞ்சுநாதன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜோதிடர் புவனேஸ்வரி அம்மா வணக்கம்மா. 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 2026 குரு பயிற்சி இந்த வருஷத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், குரு தன்னுடைய கடகராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடகத்துக்கு வரும்பொழுது தங்கம் விலையை பற்றி சொன்னால் 8ஆ கனியாக மாறக்கூடியதாக இருக்கும். எப்பா தங்கம் எப்படிப்பா நம்மெல்லாம் வாங்குறது, ஏற்கனவே அப்படிதான் சார் அப்படி இருக்குது. இன்னும் 8ஆ கனியாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மலை சரிவுகள், மலையோரத்தில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாரும் ஒரு குழப்பம், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு அதிர்ச்சி, ஒரு விதமான எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை, இது இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா வரும். எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 4 பேர்த்த உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்றீங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கனவுலையும் நடக்காது, நகலாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா. இது மருத்துவத்துறையில இருக்கும். என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக. ஏன்னா குரு வரும்போது திடீர்னு அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஏற்ற இறக்கமெல்லாம், இந்த இறக்கம்னாலும் திருப்பி ஏறிடும் எல்லா விஷயத்தையும். நான் சொல்கிறது காய்கறி விலையிலேருந்து எல்லா விலைகளும் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமித்து வைப்போம். கண்டிப்பாக நான் எல்லா நாட்டுக்கும் கடவுள் அனுகத்தில் போயிருக்கேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக சேமிப்பு கிடையாது அவங்கக்கிட்ட. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமிப்பு தங்கம் வைப்போம். இப்போ அதுக்கே ஒரு செக்கு வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் சேமிப்பில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படுது. நம்மளும் இனிமேல் வாழ்ந்துட்டு போயிடலாம். கொரோனாக்கு அப்புறமே பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. இருக்கிறது என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். என்னத்தான் போய் சேமிப்பு. இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதெல்லாம் சும்மா போட்டு இருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதையும் தாண்டி நம்ம எல்லாமே நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பத்மநாப சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அறையை திறந்தோம்னா நகையாக சாமிகிட்ட இருக்குது. ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரிசி பஞ்சம் வந்தது. அந்த அரிசி பஞ்சம் போய் கதவை திறந்து பார்த்தா நெல் மூட்டையாக கிடந்திருக்கு. நம்மளுடைய பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்லாம் எதிர்காலத்தை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே கொண்டு போவாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த குரு எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஆன்மீக விஷயம் எந்த இடத்துல தலைக்கிறதோ அந்த இடத்துல நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள் எந்த இடத்துல அதுக்கு எந்த பாதகம் வரலையோ அந்த இடத்துல குழப்பம் வராது. ஆன்மீகம் நிலைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சுபீக்ஷமாக ஏற்படும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பழனின்னு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. திருப்பதிங்கிற ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. இப்படி எவரொருவர் தெய்வ காரியத்தை, தெய்வ சாநித்தியத்தை கையில் எடுக்கிறாங்களோ, ஏன்னா குரு நல்லா இருக்கும் பொழுது குருவை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, யாருக்கெல்லாம் சரியான ஒரு தன்மைகளில் செயல்படுறாங்களோ, இந்த 1 வருஷ காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இல்லைங்க எனக்கு தானாக அதிர்ஷ்டம் வரணும், உட்காந்த இடத்துல ஏதாவது சாதிக்கணும், குரு இல்லை. குருவுடைய குரு வந்தாலும் காரியம் நடக்காது. கூரையை பிச்சுட்டு விழணும். அது நம்ம நினச்சா கூட நடக்காது.
2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இது முக்கியமான கேள்வி. ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும், சனி பகவான் வந்து 7.5 சனியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாங்க சார். இப்போ அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை இருக்கும் இல்லையா? பதட்டமாக இருக்கு. பதட்டத்தில் தானே இருப்பாங்க. அப்போ இந்த குருவான ஒரு நன்மையை செய்ய மாட்டாரான்னு அவளுக்கு ஒரு ஏக்கம், கவலை இருக்கு. உதாரணமாக ஒரு வீட்டில் படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன், மேஷராசி பையன் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான், சரியாக மார்க் வாங்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு கவலை பேரண்ட்ஸுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அந்த பையன் வந்து நல்லா படித்து ஸ்கோர் பண்ணுமே, அதுக்கு இந்த குரு பகவான் ஏதாவது நன்மை பண்ணுவாரா அப்படின்னா, இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போது எஜுகேஷனில் நல்லா அபிவிருத்தி இருக்கும், அவளுடைய ஈடுபாடு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகிறேன்பாங்க. நேற்று வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயங்கிட்டு இருந்த பசங்க கூட இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு போக ஆரம்பிச்சுருவாங்க. இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். என்ன கவலை அப்படின்னா, பிள்ளைகளை பெற்றோம், வளர்த்தோம், பெரியவாளை ஆக்கினோம், அவங்கவுங்க லைஃப் அவங்க பார்த்துன்னு போகிறாங்களே, நம்ம அவன் பிள்ளைகிட்ட கேட்டால் நமக்கு சொல்கிறதுக்கு கேட்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டிகிட்டு இருக்கான், நம்ம சொல்கிறது ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இவங்களுடைய பிள்ளைகளும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போவா, அந்த யோகம் இப்போ கிடைக்கிறது வாழ்க்கை. இன்னொரு புறம் பாருங்களேன், யாருக்கெல்லாம் வந்து இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாளோ அவள் இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். வருமுன் காப்பம்னு சொல்கிறா பாருங்க, அப்படி எடுக்கணும். கண்டிப்பாக. என்ன காரணம்னா, அந்த இதய ஸ்தானத்தில் போய் கொழுப்புக்கு வந்தால் குரு பகவான் பொறுப்பு, கொழுப்பு அடைக்கும். அப்போ என்ன பண்ணிடணும், இவ வந்து மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குரு பாக்கியாதிபதினு ரொம்ப அருமையாக சொன்னாவ. அந்த குரு பாக்கியாதிபதி என்ன பண்ண போகிறார், இந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி தருவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அருமையாக அமையும். இந்த கோவில் கட்டுறது, தர்மகர்த்தாவாக இருக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரும். ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இவ வந்து ஜோதிஷத்தில் இருக்கா, ஆன்மீகத்தில் இருக்கா, இது தொடர்பாகவே ஃபாரின் போவா. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும். வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கும் சார், வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு, நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை இப்போ அதை நிவர்த்தி பண்ணி தரப்போகிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி படுத்துட்டா தூக்கமே வராது, ஏதோ கெட்ட கனவுகள், ஏதோ பிரச்சனைகள், அவா இப்படி சொல்லிட்டா, இவா இப்படி சொல்லிட்டா, அந்த கவலைகள் இருக்கும். இந்த கவலைகள் எல்லாம் இப்போ நீங்கும், நிம்மதியாக தூக்கி நிம்மதியாக எழுந்திருக்க முடியும். ஃபினான்ஷியலாக கை நிறைய காசு இருக்க போகிறது. அப்படி இருக்கிறதுனால புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகமெல்லாம் வாழ்க்கை வருது. நிறைய நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் வாழ்க்கை காத்துருக்கு. மேஷராசி என்பதற்கு 2026 குரு பயிற்சியில் இப்போ 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஓட விட்டுச்சு, சாதாரண ஓட்டம் இல்லை. எப்பா இப்படியா ஓட விட ஒரு மனுஷனை, மேரத்தான் மாதிரி. நான் ஓடவே இல்லை சார், வீட்டில் தான் இருந்தேன். எண்ணங்களில் ஓட விட்டுரும். போட்டு மனதளவில் சிந்தனை, எனக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் தான் சார் அந்த உலகம் மதிக்கும். ஒன்று விட்டமின் எம், டப்பு, இது இருந்தால் தான் மதிக்கும். இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. யார்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறது, எப்படி போய் சொல்கிறது? எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், காசு மதிப்பு இதெல்லாம் ரெண்டாவது. மனதார உட்காந்து பேசணும். பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் எனக்கு மனதில் ஒரு பெரிய நிம்மதி வரும். இருக்கிற விஷயத்தை பூரா நான் எடுத்து சொன்னாலே போதும், மனதில் இருக்கிற பாரங்கள் குறைஞ்சாலே என் மைண்டு வந்து ஒரு சரியாகும், கிளாரிட்டி கொடுக்கும். யார்ட்டையாவது என்னை பற்றி நான் சொன்னேன்னா என்னை தப்பாக நினச்சிடுவாங்களோ, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்களோ. இப்படியெல்லாம் கவலை இருந்து வருத்தப்பட்டு, தன்னுடைய கவலை மட்டும் இல்லாத தன்னுடைய குடும்பத்தாருடைய கவலை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கல்யாணம் ஆகலைனாலும் ஆணவங்களாக இருந்தாலும், நான் இந்த வீட்டை விட்டு அங்கே போயிட்டேன்னா யார் என் ஃபேமிலியை பார்த்துப்பான்னு பொண்களுக்கு, கல்யாணம் பண்ணி போனவங்க நான் இங்கே இருக்கேன் அவள் கஷ்டப்படுறாளேன்னு ஒரு கவலை, ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிடுத்து நான் இப்போ பேச முடியலையே, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு கவலை. பலவிதமான சிந்தனைகள், கவலைகள் ஒரு வெற்று இடமாக இருக்கும் பொழுது தாண்டி இப்போ ஒரு அற்புதமான ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த அற்புதமான ஸ்தானம் என்ன கொடுக்கும்னா, வீடு கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி கொடுக்கும், இடம் கொடுக்கும், பணம் கொடுக்கும், பேங்க் பேலன்ஸ் கொடுக்கும், தொழிலுக்கு உண்டான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் கொடுக்கும்னு வீட்டில் உட்காந்தா மகேசேஷனாலும் கொடுக்காது. உழைக்கணும், உழைச்சாதான் எல்லாமே கொடுக்கும், கஷ்டப்பட்டாதான் அத்தனையும் வரும். கண்டிப்பாக. இதோட சேர்ந்து யோகமாக சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல வந்திருக்கார் குரு பகவான். சரி, அற்புதமான இடம் வந்தார். அவர் 9, 12 உண்டானவர். அருமையாக சொன்னாங்க, அவர் 9, 12 உண்டானவர் குரு. 9ஆம் இடம் தந்தையாருக்கு பாதிப்பு இருக்கு, மருத்துவ செலவுகள் ஏற்படும்,
பூர்வீக சொத்துக்களை இடித்து திருப்பியும் கட்டுறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் என்னோட தாத்தா கேட்ரிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இப்போ பண்ணுறேன். எங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து மூலிகை சம்மந்தமாக பண்ணுறேன், நான் அதை இப்போ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி வந்து இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாட்டி ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி. ஆனால் தடங்களாய் தான் காரிய வெற்றியாகும். ஏன்னா குரு வந்து இவருடைய விருச்சிக ராசியை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தடங்களாகும் காரிய வெற்றியாகும். கெட்டது நல்லதுக்கு, நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேசராசியை பார்த்தோம்னா இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தார். இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும், மனதில் ஒரு எதிர்காலம் பற்றிய பயம் கொடுத்துருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியோட தாக்கம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற வீண் விரயங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்திருந்தாலும் இனி ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த மேசராசிக்கு வரப்போகுது. பொதுவாக பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு வருவது அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அர்த்தாஷ்டம குரு அப்படின்வாங்க. பட் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அது வந்து ஒரு நன்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏழரை சனி பாதிப்பில் இருக்கிற சனி அந்த மேசராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை வந்து சனி மேலே விழுது. அதனால வந்து இந்த ஏழரை சனியால் வரக்கூடிய தாக்கங்கள் முழுவதுமாக இந்த மேசராசிக்காரர்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் ஏற்படும். தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க தாய் உடல்நிலை ஏதேனும் ஒரு பாதிப்புனா அதை உடனடியா பாக்குறது நல்லது. உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. யாரையும் பகைச்சிக்க கூடாது. வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே நேரத்தில் இந்த நேரத்துல புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, அதுக்கான முயற்சிகளை இவங்க மேற்கொண்டாங்கன்னா அதெல்லாம் இவங்களுக்கு பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. அதே மாதிரி தங்க நகை சேர்க்கை எல்லாம் வாங்கக்கூடிய நிலைக்கு, சொத்து சுகம் எல்லாம் நிறைய சேர்க்கை உண்டு. இருந்தாலும் உடல்ல பாதிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தனக்கு தானே உடல்ல பாதிப்பு வந்தாலும் உடனடியே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குங்க. புவனேஸ்வரி அம்மா, மேஷம் இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். ஓகே. அதாவது 9க்கும் 12க்கும் அதிபதி குரு போய் இப்போ 4 உச்சமாக இருக்குது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு இப்போ பிள்ளைங்களாக இருந்தால், சின்ன பிள்ளைங்களா இருந்தால், 10வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் நல்லா படிப்பாங்க, மார்க் சூப்பராக எடுப்பாங்க. அதே மாதிரி தந்தையினால அனுகூலம் உண்டு. ஏன்னா 9ஆம் பாவமும் அப்பாவை குறிக்கிறது. தந்தையினால அனுகூலம் உண்டு. ஆனால் அதுவே விரையாதிபதியாக போய் உச்சமாக இருக்கனால பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுனால இப்போ செலவு நிறையா இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஹெல்த் எப்படிமா இருக்கும்? ஹெல்த் வந்து இப்போ சுமாராக தான் இருக்கும். மேசராசிக்கு இப்போ ஹெல்த் வந்து இப்போ சுமாராக தான் இருக்குது. ஏன்னா குரு இப்போ உச்சமாகி, அதாவது பூச நட்சத்திரம் வரப்ப கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. பூச நட்சத்திரம் வந்து எப்போ குரு உட்காருதோ அப்போ தான் அந்த ஹெல்த் பிரச்சனை. இப்போ எடுத்தோன்னா வராது. அந்த மூட்டு வலி, கால் வலி பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம்னா, செவ்வாய்க்கிழமை 11:30 மணிக்கு தான் செவ்வாயோட நேரம். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. செவ்வாயோட நேரம் 11 மணிலிருந்து 12:30 வரைக்கும் செவ்வாயோட நேரம். இந்த டயத்துல முருகனுக்கு போய் இளநீர் அபிஷேகம் பண்ணணும். இளநீர், ஏன்னா குரு போய் சந்திரன் வீட்டுல இருக்கு. சந்திரன் நீர், உருண்டையான வடிவம் இருக்கிறது எல்லாமே குரு உடையது. இப்ப லட்டு உருண்டை குரு உடையது. அப்புறம் பரங்கிக்காய், பூசணிக்காய் குரு உடையது. அதாவது உருண்டையான வடிவம் இருக்கிறது எல்லாமே குரு. இளநீர் வந்து உப்பு தண்ணி தானே. ஆமா, கண்டிப்பா. அதனால முருகனுக்கு வந்து இளநீர், அதாவது செவ்வாயோட காரத்துவம் என்னன்னா அந்த உப்பு வந்து செவ்வாயோடது. உப்பெல்லாம் செவ்வாயோடது. அதனால அந்த உடனே திருச்செந்தூர் போகணும். இல்லைன்னா முருகனுக்கு ஒரு 9 வரை இளநீர் அபிஷேகம் பண்ணணும். இந்த வியாதியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். விரயஸ்தானத்துல இருந்து, பண விரயத்திலிருந்து, ஏன்னா குரு வந்து தனக்காரகர், அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமா, இப்போ ஒரு கேள்வி வரலாமா? இப்போ சப்போஸ் 11 மணிக்கு ஒரு சில கோயில்கள் சீக்கிரமா மூடிடுவாங்க, 10 மணிக்கு மூடிடுவாங்க. அப்படி இருக்கவங்க வீட்டுல இருக்க முருகர் சிலைக்கு பெயர்பட்டு அபிஷேகம் பண்ணலாமா? கண்டிப்பா செய்யலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த வெத்தலையை வச்சு
வெத்தலை வந்து மகாலட்சுமியோட அம்சம். அது யார் சொல்லி பார்க்க விட்டாலும் தெரியாது. ஓகே. வெத்தலை வச்சு இன்னைக்கு வந்து விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெத்தலை வந்து மகாலட்சுமியோட அம்சம். அந்த மகாலட்சுமியை அப்படியே கருக வைக்கிறாங்க. அது பார்க்கவே மனசு சங்கடமா இருக்குது. அப்ப வெத்தலையில விளக்கு போடக்கூடாது. கஜலட்சுமியில பித்தளை விளக்கு இருக்குது, அதுலயும் போடக்கூடாது. காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு இருக்குது, அதுலதான் விளக்கு போடணும். இல்லைன்னா மண் விளக்கு, அகல் விளக்கு தான் போடணும். இது 2 தான் பெஸ்ட். இல்லைன்னா குத்து விளக்கு. இதை தவிர வேற எதுலையுமே விளக்கே போடக்கூடாது. ஆனா நிறைய பேர் தப்பு செய்யறாங்க, அதை விடுங்க. அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப ஒரு கேள்விமா, இப்ப குத்து விளக்குலயும் நீங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க, 2 யானைகள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட குத்து விளக்குலாம் அதுதான் வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. மகாலட்சுமி, அதாவது சாமியவே அந்த தீபம் கருகி மகாலட்சுமி கருகுதாங்க. ஓகே, அது அப்படி பண்ண கூடாது. படியுது இல்ல? ஆமா ஆமா. இது தப்பு இல்லையா? ஓகே. அதனாலதான் அந்த காலத்துல மண் விளக்கு கொண்டு வந்து வச்சது. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு. ஓகே, அப்ப மண் விளக்குல 2 விளக்குல விளக்கு ஏத்திக்கலாம். அங்க எந்த தெய்வங்களும் இருக்க கூடாது, தெய்வங்களை நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்றீங்க. இது வந்து விளக்கெண்ணெயில போடணும். ஓகே. விளக்கெண்ணெய் செவ்வாயோடது. ஓகே. விளக்கெண்ணெய் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.